அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டம். எல்லாமே பள்ளம் தான் ப்ரோ. அது Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my start up shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round. Ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. Hi guys, welcome back to my channel. நான் உங்கள் PVF. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகேங்க, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தங்கின ரூமுங்க. ஓகேவா, நம்ம நைட்டு வந்து போட்டிங், அதாவது நேற்று ஈவினிங் வந்து நம்ம போட்டிங்லாம் போயிருப்போம். போட்டிங்லாம் போயிட்டு அங்கே உள்ள கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோ ரூமுக்கு வந்துட்டோங்க. ரூமுக்கு வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம். இதான் நம்ம ரூமு. ஓகேவா, இதில் வியூ பாயிண்ட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். அப்படியே உங்களுக்கு பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இதாங்க நம்ம தங்கின ரூமு. நானும் ரூம் படுத்துருந்தோம். ஒரு டிவி இருக்குது, கண்ணாடி இருக்குது. வெளில வந்தீங்கன்னா அப்படியே சோஃபா. ஓகேவா, வராண்டா மாதிரி அது அங்கே அதுக்கிட்ட இருக்குது கதை. ஓகேவா, இது பக்கத்துலேயும் ஒரு ரூம் இருக்குது, வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா இது வியூ பாயிண்ட்டுங்க. பாருங்கள், கொடைக்கானல் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இங்கே தான் தங்கியிருந்தோம். பாத்ரூம் ஓகேங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஓகே, இந்த ரூம் பேர், அதாவது இந்த ரெசார்ட் பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் வெளில போய் மென்ஷன் பண்ணுறேன். PVF நாங்கள் வந்து இந்த ரெசார்ட்டில் தான் தங்கியிருந்தோம். ரெசார்ட்டில் பேர் வந்து ஆயுஷாலயா அப்படின்ட்டு பேர். நல்லா இருக்குங்க. கொடைக்கானல்லேருந்து கொடைக்கானல்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. நல்ல ஒரு வியூங்க, சரியாக இருக்குங்க. நம்ம பையன் அங்கே வார்ம் போயிட்டுருக்கான். நம்ம ப்ரோ அங்கே கிளம்பிட்டுருக்காருங்க. ப்ரோ டீ குடிச்சு போவோம். டீ குடித்தாதான் அந்த பைக் ரைடுக்கே ஒரு மரியாதை. ஓகேங்க, நம்ம அப்படியே டீயை குடிச்சிட்டு அது கிளம்புவோம். பரவாயில்லைங்க, டீசெண்டாக கவனிச்சிக்கிட்டாங்க. ரூமும் ஓகேவாக தான் இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் தங்கினதுக்கு அந்த ரூமுக்கு 1100 வாங்கிக்கிட்டாங்க. பரவாயில்ல, டீசெண்டாக இருந்துச்சுங்க. இதோட இன்னொரு பிரான்ச் வந்து மூணார்லேயும் இருக்குதான். மூணாரில் 2 இடத்துல இருக்குதான். அங்கே வந்து இதோட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம ரூம்லேருந்து கிளம்பிட்டோங்க. லொக்கேஷனை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. அப்பா, இப்போ நேராக போய்ட்டு டீ குடிக்க தான் போகிறோம். டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம எங்கெங்கே போகிறோன்னா குணா கேவ் போகிறோங்க. குணா கேவ் போயிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸு கொஞ்சம் வியூலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம பூம்பாறை தாங்க போகிறோம். பூம்பாறை போயிட்டு அங்கே கொஞ்சம் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு அந்த பூம்பாறை வில்லேஜ் அதெல்லாம் பார்த்துட்டு, கிட்டத்தட்ட அது பழமையான வில்லேஜ் போல், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அப்படியே இன்றைக்கே நம்ம வந்து வால்பாறை கிளம்புறோங்க. ஆமாம், ஏன்டா ஒரே நாள் தானே இருந்தீங்க, ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்புறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமாங்க, கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. அதே சமயம் எங்களுக்கு வால்பாறை இது மெயினாக போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அதனால் அதை மெயினாக போய் பார்த்துடலாம். ஏன்னா ஈவினிங் 1 மணிக்கெலாம் நம்ம கிளம்பிட்டோம்னா அதிகபட்சம் வால்பாறைக்கு ஒரு 3 மணி நேரம் காமிக்குது. அங்கேருந்து போயிடலாங்க, வால்பாறை போய் ரீச் ஆகிடலாம். அங்கே போய் தங்கிட்டு மறாவது நாள் ஃபுல்லாக நம்ம வால்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே PVF, அப்படியே ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிட்டு அதை கண்டினியூ பண்ணுறேன். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதெல்லாம் ரைடர் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்போம் PVF. ஓகே PVF, நம்ம வந்து அப்படியே கொடைக்கானலில் பார்த்துக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருப்போம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுதுங்க. நம்ம வந்து இங்கே தான் போட்டிங் பண்ணோம். போட்டிங் பண்ணிட்டு நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு எபிசோடில். இது வந்து 2வது எபிசோடு, டே 2. ஓகே, இங்கே சரியான டிராஃபிக்காக இருக்குங்க. ஆனால் நீ திங்கக்கிழமை டிராஃபிக்காக தான் இருக்குது. அப்படியே பார்த்து போய்ட்டு சரியான கூட்டம் மாதிரி தாங்க இருக்குது. இவ்வளோ தானே, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தான் வந்துருக்குறோம். 3 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 1/2 hour ஆகிடுச்சிங்க. ஓட்டிக்கிட்டே போயிட்டுருக்குறோம். 10:57 தான் போய் ரீச் ஆகுங்கிற மாதிரி நம்ம கூகுள் சொல்லுதுங்க. எப்பா 1 மணி நேரம் ஆகும் அந்த 7 கிலோமீட்ரு. நீங்கள் ஆத்தா அப்பா, செமையாக இருக்குங்க இடம். மரத்தெல்லாம் பாருங்க, லப்பர் மரம். ஃபோட்டோஸ்லாம் வெறித்தனமாக எடுக்கலாம். யானைலாம் ஒன்றும் பார்க்கலங்க. யானை வேறு எதுவும் காட்டு எருமை அந்த மாதிரி சம்திங் எதுவும் பார்க்கவே இல்லைங்க. ஆனால் வெயில் அடிக்குதுன்னு தான் பேர். ஆனால் குளிருதுங்க, வேறு லெவலில் குளிருது. கொஞ்சம் முன்னாடி போவோம். காதெல்லாம் லைட்டாக அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. செமையாக இருக்குங்க, ரூட்டு செமையாக இருக்குங்க. வெறித்தனம் தான்.
மேக்ஸிமம் இந்த மாதிரி காரு முன்னாடிலாம் போகக்கூடாதுங்க, அப்படியே டிஸ்டன்ட் விட்டு தான் போகணும். ஏன்னா வச்சுங்களேன், அவன் 4 வீலு டக்குன்னு ஏதாவது பள்ளம் வந்து வச்சுக்கலாம், நடுவில் பள்ளத்தை விட்டு அவன் சென்டரில் போயிடுவான். நம்ம பேக் சைடு வரோம், நம்ம தான் மாட்டிக்கணும். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக தான் போகணும் பிஎஃப். ஓகே, என்ன ப்ரோ? நிறையா டூரிஸ்ட் உள்ளே ஏகப்பட்ட டூரிஸ்ட் கிட்ட 5 பிளேஸ் கிட்ட கவர் ஆகும் போல். நம்ம குணா கேவுக்கு இன்னும் கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க காமிக்குது. சொல்லலாம் 2 வீலர் போகிறது, காரில் போகிறதுங்கிறது வந்து அது ஒரு தனி ஃபீல் தான். ஓகேவா, நான் கார் குறையா சொல்ல, ஆனால் சில பிளேஸுக்கு வந்து வண்டி செட் ஆகாது, சில பிளேஸுக்கு கார் செட் ஆகாது, அவ்வளோதான் மேட்ரு. நம்ம எப்பவுமே பைக் தான். அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. இப்போ நேரம் எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, குணா கேவ் தாங்க போய்ட்டுருக்கோம். விஷால் மாதிரியா இருந்தாப்புல. விஷால் நடிகர் விஷால் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டோட விஷால். சரி, என் ஃப்ரெண்டு விஷால். ஓகேங்க, குணா கேவ் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அவன் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதாங்க. ஓகேங்க, வழியாக குணா கேவ் வந்துட்டோம். இப்போ அது கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். இதில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த ஒரு பிளேஸ், அந்த ஸ்பாட் வரும். பிவிஎஃப் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குணா கேவ் வந்துட்டோம். இது குணா கேவுக்கு அந்த வேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்காத ஆளே கிடையாதுங்க. இந்த வேர் தான் மேட்ரே அந்த இடத்துல. அங்கே வந்து ஒரு குரூப்பே சரியான வைப்பில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். பாருங்க, சரியாக இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னா 10 ரூபா தாங்க ஒரு ஆளுக்கு. ப்ரோ 10 ரூபா தானே வாங்கினானுங்க ஒரு என்ட்ரன்ஸுக்கு, ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான். கேமராவை மட்டும் மறைச்சி எடுத்துடுவாங்க. ஓகேவா, அதாவது பிஎஃப் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சுத்தமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு பள்ளத்தாக்குங்க. பாருங்க, இதெல்லாம் கால் வச்சோம்னா முடிஞ்சிச்சு, நம்ம உள்ளே தான் போகணும். அதேமாதிரி இங்கேயும் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்பா அம்மா போகக்கூடாதுன்னு சொன்னேன், இருந்தாலும் ஒரு ஜாலிக்கு தான் வருது. இது எல்லாமே அந்த ஒரு வெடிப்பு தான், மலையும் வெடிப்பு தான். இது எல்லாமே பள்ளம் தான் ப்ரோ. அது முடிஞ்சுன்னா முடிஞ்சு, எதாக இருந்தாலும் ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மலைக்கும், அதாவது இந்த மலைக்கும் நடுவில் கேப்பு சரியான பள்ளமாக இருக்கும். ஓகே, அப்படியே போய் பார்த்துட்டு வருமா? ஓகே, நம்ம போய்ட்டு அந்த அது மேலே போயிட்டு பார்த்துட்டு வருவோம். பிஎஃப் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பார்த்தீங்களா அந்த வியூ பாயிண்டில் நின்று பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே பக்கத்தில் தாங்க அந்த குணா கேவ், அதாவது இதுதான் மெயினாக குணா கேவ் தான். ஆனால் அந்த பில்லர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்லர் சைடு வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. இதோட பேக் சைடில் தான் அந்த குகை, மெயின் குகை. அப்பா வேறு லெவலில் இருக்குங்க, செம ஃபாகாக இருக்குது. அதனால் ஓரளவுக்கு கோப்ரோவில் எந்த அளவுக்கு தெரியுதுங்கிறது தெரியல. ஓகேங்க, நம்ம வந்து அடுத்த வியூ பாயிண்ட் கிளம்ப வேண்டியது இருக்குது. இப்போ நேராக வந்து நம்ம பூம்பாறை தாங்க போகிறோம். இப்போ ஒன் வே ஒரே ரோடு தான். சரிண்ணா, ஓகே. ஒன்னேவா இப்படி போய் சுற்றி போகலாமா? அப்படி போய் அப்பர் லேக் போர்டு வரும், அதில் விட்டிங்கன்னா மெயின் ரோடு ஜாயிண்ட் ஆகும். ஓகே, ரோடு தான். ஜோயர் பாயிண்ட் போட்டுருக்கோம் இங்கிட்டு வர்றதுக்கு. பூம்பாறை ரைட்டு போர்டு போட்டிருப்பானுங்களா? பூம்பாறை போட்டிருக்கோம், ரைட்டில் போயிருக்கோம். ஓகே ஓகேங்க, நமக்கு வந்து டவர் இஷ்யூ, அதனால நம்ம கூகுள் மேப் இல்லை, ப்ரோ தான் கூகுள் மேப் போட்டிருக்காரு பூம்பாறைக்கு. அப்படியே அவரே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதாங்க. கேட்டிங்களா பிவிஎஃப் குணா கோயில் வந்தீங்கன்னா இப்படி அதாவது ரிட்டன் அந்த நம்ம வந்த வழியில் ரிட்டன் பண்ணிங்கன்னா ஃபைன் போட்டுருவானுங்களாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேவா, நார்மல் டைமில் எப்படின்னு தெரில, ஆனால் வந்து ஓகே வேறு லெவலுங்க. R15 பாருங்க, R15 குரூப்பு நம்ம 220 அவன் 220 குரூப் ஒன்று சேர்க்கணுங்க. ஆனால் வெறித்தரமாக சேர்க்கணும். இது என்ன ஸ்பாட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தூண் பாறையாங்க இந்த ஸ்பாட்டோட பேர். பாருங்க அந்த கேவ் சொன்னல,
அது அந்த பில்லர் அந்த இருக்கு பாருங்க, அந்த பில்லர் இப்போ செமையாக இருக்குங்க இருக்கு. இப்போ டைம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 12:29 ஆயிடுச்சுங்க. 12:40 ஆயிடுச்சு. அப்படியே குளிருதுங்க. ரைடிங் ஜாக்கெட் போட்டுமே குளிருது, உள்ள பனியனு டிஷர்ட்டு குளிருதுங்க. ஓகே, பொட்டப்பாடி பாய். இருக்குங்க பிளேஸு வெறித்தனம் தான். செம எல்லா ஊரையும் சுற்றி பார்க்கணுங்க, வேறு லெவலில் சுற்றி பார்க்கணும். அப்பா ரொம்ப இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம ஏரியா வந்து கடல் ஏரியால, இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இது கொஞ்சம் போர் அடித்த மாதிரி தான் இருக்கும். கடற்கரை ஏரியா நம்ம ஏரியா பக்கம் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருப்பாங்க. இன்னும் நம்ம பூம்பாறைக்கு ஒரு 11 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. டைம் கரெக்டாக நம்ம வந்து 1:30 மணிக்கு வந்து அங்கே போய் சேருவோம்னு சொல்லுது. நான் கேள்விப்பட்டேன் இங்கே பக்கத்தில் தான் மதிக்கட்டான் சோலை இருக்குதாங்க. ஐயோ, அந்த பேரை கட்டாலே வெறித்தனமாக இருக்குது. ஃபாஸ்ட்டு தான், ஆனால் அதுக்குள்ளே போனவங்க யாருமே ரிட்டர்ன் திரும்பி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே 2-3 பேர்கிட்ட கேட்டான் இந்த ஊருக்காரங்கள்ட்டையே. அப்படிலாம் இல்லை, ஊருக்காரங்களே தெரிஞ்சவங்க வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டாக உள்ளே போனால் தான் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் இல்லை ஆசையாக இருக்குது, கொஞ்சம் இதாக போய் பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த சந்திரமுகி படத்தில் என்ன தான் நீ போகக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த கதவை திறந்து உள்ளார போயிடுவாங்கள்ல, அந்த அவங்க பேர் கூட சூர்யா ஒய்ஃபு ஜோதிகா, அவங்கள மாதிரி எவனாவது ஒரு கிறுக்கு அதாவது அவங்களுக்கு கிறுக்குன்னு சொல்ல, அதாவது விஷயம் தெரிஞ்சு நான் போய் பார்க்கணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு போவானுங்களே, காணாமல் போயிருக்கிறாங்களாம். அவங்க வந்து எல்லாம் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. லூஸு அந்த குரங்கு ரிட்டர்ன் ஓடி வந்திருக்கோம். பூம்பாறை நம்ம இப்படி தாங்க போனோம். இப்போ இதுக்கான இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வரோம். ஓகே, பூம்பாறை இது வந்து நம்ம அங்கே வந்து குணா கேவ் போகிறோம் இல்லைங்க. இதுலேயே வந்து 3 ரோடு பிரியுது ஓகேவா. அது குணா கேவ் போகிறது, இது வந்து பூம்பாறை போகிறதுங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பேசணுங்க. கேங்கு ஒன்று பார்த்தோங்க. என்ன கேங்கு அப்படின்னா ஒரு டாமினார் கேங் ஓகேவா. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 டாமினார் பைக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 9 டாமினாரு. தமிழன் தான் ஆகணும். ரைடர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ஓகேவா. சும்மா ஒரு போகிறப்போ ஒரு கையாட்டுறோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் யாருன்னே தெரியாது, வேறு விஷயம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். எனக்கு அப்படி, உங்களுக்குலாம் எப்படின்னு தெரில ஓகேவா. அதாங்க அது டாமினார் கேங் சொல்கிறேன். நீங்கள் என்ன கேங்கு? நாங்கள் ஒன்றும் அது மாதிரி கேட்டேன், உங்கள் நம்பர் கொடுங்க, உங்கள்கிட்ட நான் ஜாயின் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரிலாம் கேட்டேன். அவன் பஸ்ஸுன்னு ஒன்லி டாமினார் ப்ரோ, ஒன்லி டாமினார் அப்படிங்கிறான். என்ன ஒன்லி டாமினார்னா எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் சரி டாமினார் பைக் போட்டு டாமினார் பைக் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் வரணும் போல் சொல்லிட்டான் பஸ்ஸுக்குன்னு. வரலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, இது ப்ரோ ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனால் பஸ்ஸுக்கு டாமினார் பைக் இருந்தால் தான் வரணுன்ட்டான். எனக்கு கடுப்பாயிட்டு, ஏன் 220 வச்சுருந்தா வரக்கூடாதா? நீ என்ன ஸ்பீடு போறியா அதுக்கு ஈக்குவலாக நானும் வருவேன். நான் டாமினார் பைக்கு குறை சொல்லலை, டாமினார் வச்சுருக்கிறவங்களையும் நான் குறை சொல்லலை. ஆனால் அவன் குறை எனக்கு சத்த நேரத்தில் அப்படியே மண்டைக்கு ஏறிச்சு. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது என் கூட ரைடு பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். வேறு லெவல் சமக வைவு அப்படியே பாட்டை போட்டு வைப் பண்ணிகிட்ருக்குறானுங்க. செமங்க. அதாங்க அப்படியே சொல்லிகிட்ருக்கேன். நம்ம வந்து 220 பைக் வந்து ஃபார்ம் பண்ணுறோங்க ஓகேவா. உங்களுக்கு யாராக இருக்கலாம் என் கூட, அதாவது 220 பைக் தான் இல்லை, எந்த பைக் வச்சுருந்தாலும் ஓகே தான், ரைட் பண்ணலாம் என் கூட. பண்ணுங்க, என்னோடய நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன் ஓகேவா. செக் பண்ணி எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் மான்ஸ்டர் பைக் 150 ஓகேவா. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுவேன். நான் எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேங்க, எல்லாத்தையும் பேசுவேன். யாராக இருந்தாலும் எங்கள் அண்ணன் தான், எங்கள் அண்ணன் தான், எங்கள் தங்கச்சி தான், என் தம்பிங்க தான், இப்படி தான் நான் பேசுவேன் யாராக இருந்தாலுமே. ஆனால் அவன் இந்த மாதிரி சொன்னது வந்து டென்ஷன் ஆகிடுச்சிங்க. வர்றான் இதுக்கு என்ன ஹெல்மெட்டே போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. இதுங்களெல்லாம் பிடிக்க மாட்டானுங்க பிஎஃப்ஏ. ஏன்னா பின்னாடி பொம்பளை பிள்ளை இருக்குங்களே, அதெல்லாம் பிடிக்க மாட்டானுங்க. இதே நம்ம ஹெல்மெட் போடாமல் இருந்ததுன்னு வச்சுக்கலாம் உடனே பிடிச்சிடுவாங்க. ஹெல்மெட் போட்டாலே பிடிக்கிறானுங்க. பால்பாரிலேருந்து வரீங்களா? சரி. கிளைமேட் எப்படி இருக்கு? கிளைமேட் நல்லா இருக்குதான். ஓகே ப்ரோ, ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. பாய். என்ன ப்ரோ?
ஆமாம் ஆமாம், நாங்கள் இங்கே நேற்று வந்தோம், நேற்று காலையில் வந்தோம். அந்த ஏரியாவில் சுற்றி பார்த்துட்டு குணா கேவ் பார்த்துட்டு சரி பூம்பாறை ரொம்ப ரொம்ப உள்ளதாக சுற்றி பார்க்கல. ஸோ மேலாப்பில் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஊட்டி அப்போ தான் ஊட்டி போயிட்டு வந்தார். ஓகே 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 ப்ரோ, பாய். பாய். ஓகே ப்ரோ. ஓகே பிஎஃப்ஏ, நம்மளை வந்து அவங்க சின்னதாக ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த ஃபோட்டோ எப்படி வாங்குறது அது தெரியல, அதை கேட்க மறந்துட்டேங்க. மாடு மாடு திருப்பிடும் ப்ரோ. மாடு ப்ரோ, மாடு ப்ரோ. அப்படியே காருக்கு பின்னாடி வந்துடுவா. இரு ப்ரோ, ப்ரோ அப்படியே கவர் பண்ணிக்க ப்ரோ. ப்ரோ அப்படியே காருக்கு கவர் பண்ணிக்க ப்ரோ. அத்தால உட்கார ப்ரோ. டைஸ் ப்ரோ. வேற இல்லாதுங்க ஃபர்ஸ்ட் டைமுக்கு அந்த மாதிரி மாடு. யோ சரி சீனு. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், அந்த கார் இல்லைன்னா எங்களை ஏதாவது ஒரு வழி பண்ணியிருக்குங்க. நிஜமா இதான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, பைக்கில் வர்றது ஒரு சேஃப்டினா காரில் வர்றது ஒரு சேஃப்டி. ப்ரோ அள்ள விட்டுட்டு ப்ரோ கொஞ்ச நேரத்தில். ஆமாம் ப்ரோ, நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைமு பா. என்ன ப்ரோ, ஆனில் தான் ப்ரோ இருக்கு. ஆன் பண்ணிட்டு தான் வந்தேன். மாடுன்னு பிரேக் அடிச்சானுங்க பாருங்க. அப்போ இது பண்ணிட்டேன். விட ஆடுது எல்லாம். என்னங்க இப்படி இருக்கு மாடு. அதுக்கு உடம்பெல்லாம் பார்த்தீங்களா கட்டு கட்டாக வச்சுக்கிட்டு நல்லா ஜிம்முக்கு போகிற மாடாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஷோயோ ப்ரோ, ஜிம்முக்கு போகிற மாடு ப்ரோ இது. ஓகே, பூம்பாறை கிராமத்தோட வியூ கிட்டத்தட்ட பல வருஷமாக இந்த ஒரு கிராமம் இருக்குங்க, பூம்பாறை. இது வந்து அடுக்கு ஸ்டேஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுக்கு ஸ்டேஷன் ஓகேவா, அந்த இடம். நம்ம பையன் அங்கே நிற்கிறான். சாரிடா தம்பி, மாடை கண்டு பயந்துருப்பியா? ஐயோ எல்லாமே ரெசார்ட் தாங்க. அது ரெசார்ட்டு எல்லாமே ரெசார்ட் தான். ஹாய் ப்ரோ, கீழே போயிட்டு வரீங்களா? கீழே இருந்து வரீங்களா? நல்லா இருக்கா லொக்கேஷனு? கீழெல்லாம் ஓகேவா இருக்கா? சரி, நம்ம பூம்பாறை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புறோங்க. ரிட்டன் வந்து நம்ம வால்பாறை போகிறோம். வால்பாறை போகிற வழி, அதாவது நம்ம அந்த மாடுலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வழி தான் திருப்பி போகிற மாதிரி காமிக்குது. நானும் பார்த்துட்டிங்கன்னா நேராக நம்ம பொள்ளாச்சி தாங்க போகிறோம். என்னன்னா இப்போ வந்து 6 மணிக்கெலாம் வந்து வால்பாறை செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டுவானுங்களாம். அதனால் 6 மணிக்கு மேலே போக முடியாது. ஆனால் நாங்கள் போகிற நேரத்துக்கு எப்படி வால்பாறை செக் போஸ்ட்டுக்கு எப்படியும் ஒரு 7 மணி ஆகிடுங்க. அதனால் நாங்கள் பொள்ளாச்சி போகிறோம். பொள்ளாச்சியில் போய்ட்டு அங்கே தங்கிட்டு காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க போல். அதனால காலையில் 6 மணிக்கு கிளம்பி நம்ம வந்து வால்பாறை போகிறோங்க. ஓகேவா, இப்போ நேரம் எப்படி போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து பழனி போயிட்டு உடுமலைப்பேட்டை அப்படியே நம்ம வந்து பொள்ளாச்சி போகிறோங்க. பொள்ளாச்சி போயிட்டு அங்கே போய் நல்லா ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம காலையில் கிளம்புறோம். ஓகேவா. பிஎஃப்ஏ எல்லோரும் அப்படியே ஜாலியாக வந்துக்கிட்டு இருக்கே. வெறித்தளவாக இருக்குங்க காட்டு ரோடு. யாருமே இந்த மாதிரி ஆள் வரவே கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் தக்காளி
அலையிறாயா பையன். ஆனால் அந்த டயரு செம கிரிப்புங்க, வேற மாதிரி. பழனிக்கு இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். காட் ரோடு இப்படி போயிட்டு அப்படி போய் ஒன்று, அது எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்டெப்பு, 2 ஸ்டெப், 1 2 3 4 5 6 7 ஸ்டெப்பு கண்ணுக்கு தெரியுதுங்க இறங்குறதுக்கு. பெரிய ஒரு ஏரி இருக்குங்க. என்ன ஏரின்னு தெரில எனக்கு. பார்க்க தான் நான் போகிறேன். அங்கே போய் பார்க்காம அதை தொட்டு போகிறது கிடையாது. நம்ம ப்ரோவாக வெயிட்டிங். ஓகே கைஸ், அப்படியே நம்ம கிளம்புவோங்க. வெறித்தனமான சாங் கேட்டுட்ருக்கோம். ஆஹா, சரியா போகுதுங்க ரோடு. ஓகே பிஃபே, அப்படியே போடு விளாக் பண்ணுறேன். ஆஹா, நம்ம பையன் வந்து சர்வீஸ் பண்ணுங்கிற மாதிரி காமிக்கிறான். அவன் எங்கே காமிக்கிறான், நான் கரெக்டாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் காமிக்கிறது, அதாவது எப்படின்னா, நம்ம பையன் காமிக்கிறதுக்கு நடுவில் நான் 3 சர்வீஸ் பண்ணிடுறேங்க வண்டிக்கு. ஆஹா, வெறித்தனம். அதேமாதிரி இந்த ட்ரிப்பு முடிஞ்சோடனே நம்ம போய் சர்வீஸ் பண்ணிடுவோம். எத்தனை சர்வீஸ்னு எனக்கே தெரியலங்க, அந்தளவுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, வாங்க. இது மாதிரி வண்டி ஓட்ட நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் ஒரு சில காரணங்கள், சூழ்நிலைகள் பெரும்பாலும் எனக்கு இந்த மாதிரி சான்ஸ் அமையாது. நான் இப்போது லீவுக்கு வந்திருக்கேன் துபாயிலேருந்து. ஒரு என்னோடய ஒகேஷன் 1 மந்த். ஆல்ரெடி ஃபேமிலியோட ஊட்டி போயிட்டேன். இப்போ வந்து ஃப்ரெண்டோட கொடைக்கானல் அண்ட் வால்பாறை பிளான் பண்ணி பைக்கில் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கோம். எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன் டைம் வெக்கேஷன் 1 மந்த். அந்த ஒரு வருஷம் என்னோடய நாட்கள் எப்படி போகும்னா, இதை மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு அங்கே பாருங்கள் அவர் என்னம்மா சந்தோஷப்பட்டுட்டு போகிறாரு, எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போகிறாருன்னு. இதுதான் பைக் ரைட். என்னோடய நாட்கள் அந்த ஒரு வருஷம் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை பார்த்து தான் நான் கழிப்பேன். எனக்கு வேறு எந்த சாய்ஸோ வாய்ப்போ எதுவும் கிடையாது. நான் நிறைய ஆசைப்படுவேன் பைக்கில் அங்கங்கே போகணுன்னு. ஆனால் அது எப்போதும் சாத்தியம் ஆகாது. ஏன்னா இது கொஞ்சம் பைக் ரைடுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு, சேஃப் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம சேஃபாக ஓட்டினாலும் ஆப்போசிட்டில் வரவங்க சேஃபாக ஓட்டணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது சில பல அசம்பாவிதங்கள் நடக்க தான் செய்யும். பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாரு பாருங்கள். எவ்வளோ ப்ராப்ளம் இல்லாமல் போனோன்னா நம்மளுக்கும் எதுவும் ஆகாது, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு எதுவும் ஆகாது. நம்ம இதெல்லாம் ஒரு சந்தோஷத்துக்காக பண்ணிகிட்ருக்கோம். அப்படி சந்தோஷத்துக்காக பண்ணும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த சந்தோஷமும் போயிடும். அதுக்கப்புறம் வாழ்நாளில் அதை பண்ண முடியாத அந்த வாய்ப்பும் போயிடும். ஸோ ஒரு லைஃபுங்க, நினச்சதை பண்ணுங்க, பிடிச்ச மாதிரி வாழுங்க. இதை தாண்டி நான் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லோரும் சொல்லுவாங்க ஆல்கஹால் போதுன்னு. அதை தாண்டி இது பைக் ரைடுங்கிறது அதை தாண்டி மிகப்பெரிய போதை. இந்த பைக் ரைடுக்கு அடிமையானவன் வந்து அதிலேருந்து மீண்டு வர்றது கஷ்டம். என்னோடய ஒர்க்கு பார்த்திங்கன்னா துபாயில் 8 மணி நேரம். அந்த 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வீட்டில், அதாவது ரூமில் இருக்கும்போது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அது இது அதை எல்லாத்தையும் தாண்டி மொபைலில் ஒரு 2-3 ஹவர்ஸ் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா, அதில் 3 ஹவர்ஸ் பார்க்குறேன்னா 2.5 ஹவர் இந்த பைக் வீடியோஸ் தான் பார்ப்பேன். 1/2 ஹவர் வேறு ஏதாவது வீடியோஸ் பார்ப்பேன். இது ஒரு மாதிரி சந்தோஷங்க. ஸோ எல்லாத்தையும் தாண்டி பைக் ரைடு வந்தோம். கொடைக்கானல் முடிச்சாச்சு, அடுத்த வால்பாறை போயிட்டுருக்கோம். இப்போ இறங்க போகிறோம். இது ஒரு நல்ல அனுபவம்.
பார்ப்போங்க. ஓகே ப்ரோ. நான் வேறு கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் மோட்டோ விளாக் வரப்பேன். நான் வேறு கடைசியில் கொஞ்சம் நேரம் ஒரு சில இதெல்லாம் பேசிட்டு வந்தேன் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம பழனிக்கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. நம்ம வந்து இதில் வந்து ரைட்டு எடுக்க வேண்டும். அப்படியே வந்து நம்ம வந்து கொடைக்கானல் ஹில்ஸ் விட்டு இறங்கி அப்படியே பழனி வெள்ளமாக போய் பொள்ளாச்சி போயிட்டுருக்கோங்க. நடாச்சு தண்ணியை போட்டு தகராறு போட்டுறாங்களா? தண்ணியை போட்டு படியில் உட்காந்துருக்கான் போல். வெரி பேட். பிவிஎஃப் இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து பொள்ளாச்சிக்கு ரீச் ஆகிட்டோங்க. இன்னும் ஒரு ரூமுக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டரும் அந்த பையன் நம்மளை அப்படியே ரேஸ் போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. சரி நானும் வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனு பின்னாடி வரேன். அப்போ மறுபடியும் ஸ்லோ பண்ணுறான். அப்புறம் மறுபடியும் ரைஸ் பண்ணுறான். தக்காளி கடுப்பு ஏற்றுறியான். போடா அந்த பக்கம் ஏரியை கிளப்பிக்கிட்டு. 1 மீட்ரு தாங்க இருக்குது ரூமுக்கு. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be assy, smoking goofy by the pound. In the hoopty from the bounce.